ஸ்ரீ குருப்யோன் நமஹா. அறிவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபி சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. இதுவரை நடைபெற்ற போட்டிகளில் நாம் கூறியதில் ஒரு போட்டி மட்டுமே தோல்வி பெற்றுள்ளது. மீதி போட்டியெல்லாம் வெற்றியை பெற்றுள்ளார்கள். நேற்றைய தினம் நாம் கூறியது போலவே நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றிருந்தார்கள். சில பிளேயர்கள் மாற்றங்கள் என்பது நடைபெற்றிருந்தது. எனவே வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் சிறப்பான முறையில் ஒரு கணிப்பினை வழங்க இருக்கின்றோம். ஏன் அப்படின்னா, நேற்றும் 2 நட்சத்திரம்தான். அதாவது நம்ம ஒரு நட்சத்திரம் அப்படின்னா 100% செக்யூராக நம்ம சொல்ல முடியும். இப்போ 2 நட்சத்திரங்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு கால்குலேஷன் பண்ணி நம்ம சொல்கிறதுக்கு 2 பிளேயரோட ஹிஸ்ட்ரி எடுத்து கிட்டத்தட்ட 24 பிளேயரை நம்ம வெரிஃபை பண்ண வேண்டியதாக இருக்குது. அது ரொம்ப டஃப் சுச்சுவேஷனாக இருக்குது. அதில் சில ஏதாவது மிஸ்டேக்கில் மாறி போயிடுது. நேற்று பார்த்துருந்தீங்கன்னா நம்ம கேன் வில்லியம்ஸ்னு சொல்லியிருந்தோம் கேப்டனாக எடுங்கன்ட்டு. பட் ஆனால் அவர் நேற்று விளையாடலை. ரச்சின் ரவீந்திரா கடைசி நேரத்தில் உள்ளே வந்திருந்தார். அவரை பற்றி சொல்லியிருந்தோம். அவர் சூப்பராக விளையாடியிருந்தார். அதே மாதிரி பிரேஸ்வெல் நேற்று கணிக்கவே முடியல. அவ்வளோ ஒரு டஃப்பாக இருந்தது. ஆனால் அவர் தான் கேப்டன் வைஸ் கேப்டனில் வந்திருக்கார். நாம் கொடுத்த ஹிண்ட் கரெக்டு. நேற்றையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு பேட்ஸ்மேன் கேப்டன் வைஸ் கேப்டனாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அவங்க வந்திருந்தாங்க. மேட்ச் நியூசிலாந்து ஜெயிக்கும்னு சொல்லியிருந்தோம். நியூசிலாந்தும் ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ 2 நட்சத்திரமாக வரும்போது ரொம்ப ரிஸ்கியாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, முடிஞ்ச வரைக்கும் நம்ம கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம். நீங்கள் அதிலிருந்து உங்களுக்கு கிரிக்கெட் நாலேஜை யூஸ் பண்ணி டெவலப்மெண்ட் பண்ணி எடுத்துங்க. கரெக்டான டீமாக போட்டுங்க. நான் கொடுக்குறத ஒரு ஹிண்ட்டாக நீங்கள் எடுத்துங்க. ஏன்னா கிரிக்கெட்டில் எப்படி வேணாலும் மாறுது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுக்கு ரச்சின் ரவீந்திரா முன்னாடி வராரா, இல்லை ஃபிலிப்ஸ் முன்னாடி வராராங்கிறது தெரியல. ஸோ அதை பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபிலிப்ஸும் விளையாண்டுருந்தாருன்னா நல்லா ஒரு 50 ரன் அடிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. லாத்தம் பற்றி சொல்லியிருந்தோம், அவரும் நல்லா விளையாண்டார். ஸோ உங்கள் கிரிக்கெட் நாலேஜ் யூஸ் பண்ணி இந்த பிளேயர்ஸோட லிஸ்ட்டை நீங்கள் கரெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைய தினம் நடைபெறக்கூடிய போட்டி இப்போ தான் எனக்கு ஃப்ரீயாச்சு. அதனால் காலையில் ஒரு 9:30 மணிக்கு உட்காந்து இப்போ தான் எனக்கு முடிஞ்சது கால்குலேஷன் போட்டு முடிக்கிறதுக்கு. அதனால் இப்போ தான் வீடியோ போடுறேன். மேக்ஸிமம் நெக்ஸ்ட்டிலேருந்து கொஞ்சம் சீக்கிரமாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இன்றைய தினம் எடுத்துட்டோன்னா இன்றைக்கும் அதே மாதிரி தான். டபுள் நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம் மற்றும் உத்திராட நட்சத்திரம் ரெண்டுமே ஆஃப் சான்ஸில் வருது. ஸோ இன்றைக்கி போட்டி நேற்றைய மாதிரி ஒரு கொலாப்ஸான போட்டியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. ஸோ பார்த்து டீம் எடுங்க அப்படிங்கிறத நான் முதல்ல பதிவு பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு, ஆஸ்திரேலியா அணி முதலில் பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் டிராவிஸ் ஹெட், அலெக்ஸ் கேரி, இங்கிலீஷ், மேக்ஸ்வெல். இதில் கேப்டன் வைஸ் கேப்டனாக டிராவிஸ் ஹெட் அல்லது மேக்ஸ்வெல்லை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். வைஸ் கேப்டனாக கேரியை கூட போடுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆஸ்திரேலியா அணி முதல் பேட்டிங் செய்தார்கள் என்றால் 4 பிளேயர் சொல்லியிருக்கேன். டிராவிஸ் ஹெட்டு, அலெக்ஸ் கேரி, ஜாஸ் இங்கிலீஷ், மேக்ஸ்வெல் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆஸ்திரேலியா அணி முதலாவது பந்து வீச்சினர் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் ஜான்சன், மேக்ஸ்வெல். ஷாட் ஓவர் பண்ணார், அதாவது ஷாட் ஓவர் போட்டார் அப்படின்னா கண்டிப்பாக விக்கெட் எடுப்பார். மேத்யூ ஷாட்டு ஓவர் போட்டார், அதாவது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா மேத்யூ ஷாட்டு ஓவர் போட்டார்னா கண்டிப்பாக விக்கெட் எடுப்பார். ஜான்சன், மேத்யூ ஷாட், மேக்ஸ்வெல், ஆடம் சம்பா போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். எல்லிஸ் அவர்கள் ஒரு விக்கெட் வீழ்த்தக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. அடுத்தபடியாக ஆஸ்திரேலியா அணி 2வது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் டிராவிஸ் ஹெட்டு, ஷாட்டு, அலெக்ஸ் கேரி, மேக்ஸ்வெல் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் லபுசன் அவர்கள் ஒரு 25லேருந்து 35 ரன் அடிக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. லபுசன் அவர்கள் 25 to 35 ரன் அடிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. நீங்கள் ஷாட்டை கூட 2வது இன்னிங்ஸில் டபுள் ஆப்ஷன்லாம் எடுத்துக்கலாம். அடுத்து ஆஸ்திரேலியா இதில் கேப்டன் வைஸ் கேப்டன்னா டிராவிஸ் ஹெட்டு அல்லது கேரியை கூட தேர்ந்தெடுத்துக்கொள்ளலாம். ஆஸ்திரேலியா அணி 2வது பந்து வீச்சினர் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் ஆடம் சம்பா, துவாரகீஸ் அவர்கள் விக்கெட் எடுக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. 3 விக்கெட்டு இல்லைன்னா ஜாம்பா 3 விக்கெட் எடுக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. அடுத்தபடியாக சவுத் ஆப்பிரிக்கா அணி முதலில் பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ரிக்லிட்டன், வேண்டர் டெசன், முல்டர், ஜென்சன் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் ரிக்லிட்டனை கேப்டன் அல்லது வைஸ் கேப்டனாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். சவுத் ஆப்பிரிக்கா அணி முதலாவது பந்து வீச்சினர் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் முல்டர், ரபாடா, கேசவ் மகாராஜ் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். அடுத்தபடியாக
சவுத் ஆப்பிரிக்கா அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் டெம்பா பவுமா, டேவிட் மில்லர் மற்றும் வேண்டர் டெசன் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். மன்னிக்கவும், வேண்டர் டெசன் இல்லை, மார்க்ரம் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். மார்க்ரம் முதல் இன்னிங்ஸில் ஒரு 25 to 30 ரன் அடிக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. எனவே அவரை நீங்கள் ஆப்ஷனலாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் டாஸ் போட்டதுக்கப்புறம் டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் கொடுக்குறேன். சவுத் ஆப்பிரிக்கா அணி இரண்டாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் முல்டர், நிக்கிட்டி மற்றும் மார்க்ரம் போன்றோர் பவுல் பண்ணும்போது விக்கெட் எடுக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக மில்லர் அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். நேர்களே, இன்றைய போட்டி சுவாரஸ்யம் நிறைந்த போட்டியாக இருக்கும். இரு அணிக்கும் ஒரு முக்கிய வாய்ந்த போட்டியாக இருக்கும். இன்றைய ஹிண்டாக எடுத்துக்கொள்ள வேண்டுமானால் ஒரு இடது கை பேட்ஸ்மேன் கேப்டனாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இல்லை என்றால் இடது கை பந்து வீச்சாளர் கேப்டனாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி வலது கை ஆல்ரவுண்டர் ஒருவர் வைஸ் கேப்டனாகவோ அல்லது வரக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. ஒன்று இடது கை பந்து வீச்சாளர் அல்லது இடது கை பேட்ஸ்மேன் கேப்டன் வைஸ் கேப்டனாக வர வாய்ப்பு. இல்லைன்னா ஆல்ரவுண்டரில் இடது கை ஆல்ரவுண்டர் அல்லது இடது கை ஆஃப் ஸ்பின்னர், அவர் ஆல்ரவுண்டராக தான் இருப்பார். குறிப்பாக சொல்லணும்னா மேக்ஸ்வெல் சொல்லலாம், ஷார்ட் சொல்லலாம், இல்லை முல்டர் சொல்லலாம், இல்லை மார்க்ரம் சொல்லலாம், அந்த மாதிரி. ஸோ அதை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணீங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இடது கை பேட்ஸ்மேன் அல்லது இடது கை பந்து வீச்சாளர் கண்டிப்பாக ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு வரக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. இன்றைய ஆட்டம் விறுவிறுப்புக்கும் சுறுசுறுப்புக்கும் பஞ்சம் இருக்காது. இரு அணிக்கும் வெற்றி என்பது மாறி மாறி செல்லக்கூடியதாக இருக்கும். நீ வெற்றி கணிப்பு என்பது மிகவும் டஃப்பாக இருக்குது. ஒன்றுமே பண்ண முடியல. எப்படி வேணாலும் மாறக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். 50-50 சான்ஸில் தான் இன்றைய கிரக சூழ்நிலைகள் ரெண்டு அணிக்குமே இருக்குது. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இருக்கும், ஆஸ்திரேலியாவும் இருக்குது. நான் இருந்தாலும் ரிஸ்க் எடுத்து ஒரு பாயிண்ட் அதிகமாக வச்சு ஆஸ்திரேலியா அணி வின் பண்ணும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதில் மாற்றங்கள் வரும் பட்சத்தில் டெலிகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். நன்றி, வணக்கம்.